Assalamualaikum. Today recipe கோங்கூரா பச்சடி. ஜெனிஃபர் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய் கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஸ்பூன், தனியா 3 ஸ்பூன் நல்லா வரட்டுங்க. பிளேட்டில் எடுத்து போட்டுட்டு காஞ்ச மிளகா, தேவையான அளவு காஞ்ச மிளகா, பூண்டு உரித்து போடணும். வறுத்தாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் கோங்கூராவுக்கு, நல்லா போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். நல்லா வாஷ் பண்ணி ஆற வச்சு வதக்கணும். அப்போ தான் ஸ்டோரேஜ் பண்ணால் இருக்கும். இப்போ போய் நம்ம அரைச்சிட்டு வரலாம். இது புளி கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம சேர்த்துருக்கோம். அப்போ நம்மளுக்கு கெட்டு போகாமல் ஒன் வீக் இருக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதில் மசாலாவில் அந்த கீரையும் கொஞ்சம் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. கொஞ்சோன்னு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. எண்ணெய் ஊற்றி தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு 1 டீஸ்பூன், ரெண்டு பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா ப்ரௌனாக ஒரு ஐடி வதக்குங்க. 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போடலாம். போட்டாச்சு. நல்லா வதக்குங்க. எண்ணெய் போய் அதில் சேர்ற ஐட்டி நல்லா கொஞ்சம் திருப்பி விடுங்க. சேர்ந்துருச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கணும். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வருது. கோங்கூரா பச்சடி ரெடி. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம். சுட சாப்பாட்டில் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும், மணமாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். பாய்.